ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேத்ரிகம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேவிங்ஸ் பண்ணுறதுல ஒரு குட்டி பாட்டுன்னு தான் சொல்லணும். இது என்னோடய சேவிங்ஸ்ன்னு சொல்கிறத விட என்னோடய பசங்களோட சேவிங்ஸ் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா 20 ரூபாத்தால் 50 ரூபாத்தால் ரூபா காயின்லாம் எடுக்குன்னு பார்க்கிங்களா? உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் சேமிக்கும்போது ரூ. 1 2 அப்படி சேமிக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமாக சேமிக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் அமௌண்ட் எடுத்து எண்ணும்போது தெரிஞ்சிச்சு, அது சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. இந்த சேவிங்ஸ் எதுக்காக அப்படின்னா, என் பையன் ஒன்று கேட்டான். அது வாங்கிறதுக்காக தான் இந்த சேவிங்ஸ் பண்ணேன். இப்போ பேரண்ட்ஸால் எல்லாராலையுமே நம்ம கேட்டோன்னா ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு ஈஸியாக அந்த பொருள் கிடச்சிருது இல்லையா? அதோடய வேல்யூ அவங்களுக்கு தெரியதில்ல. அதனால் நீ இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணு, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னோம்னா, பிள்ளைங்க ஈஸியாக அந்த ஆர்வத்தில் நம்ம பொருள் வாங்கணுங்கிறதுக்காக சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இது அவன் ஆசைப்பட்டு பொருள்னு சொல்கிறத விட அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். அவன் டான்ஸுக்காக தான் இந்த பொருளை நான் வாங்க போகிறேன். அதை நான் முன்னக்கிட்டேயே இருந்து சேவிங்ஸ் பண்ணது. இடையிலேயே நீ கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆகா நம்ம சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம அந்த ரூபாயில் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஓரளவுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் குட்டி குட்டியாக சேவிங்ஸ் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக பண்ணது கிடையாது. ஆனால் என் பசங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரும்போது அந்த சேவிங்ஸ் சிறுதுள்ளி பெருவெள்ளம்னு சொன்ன மாதிரி தான். ரூ. 1 2 போடையிலனா ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட்டை பார்க்கும்போது இன்றைக்கி அந்த பொருளை வாங்கிடலாம்டா அப்படின்னு மைண்டில் தோணுச்சு எனக்கு. என்ன சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ 1 to 31 வரைக்கும் வருது. 1 ரூ. 1, 2 ரூ. 2, 3 ரூ. 4 ரூ. 5 ரூ. இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஒரு லாஸ்ட்டு மந்த்தில் நமக்கு ஒரு ஈஸியான அமௌண்ட் கிடைக்கும். ஒரு 450 கிட்ட வரும் 1 மந்த்து சேவிங்ஸ் பண்ணோம்னா. எனக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்க 2 பேருமே, இப்போ எங்கள் பாப்பாவுக்கு ரூ. 1, என் தம்பிக்கு ரூ. 1, ரூ. 2 போனால் நான் 1 2 ரூ. 4 போட்டேன், 3 ரூ. 6. அந்த மாதிரி தான் நான் 2 பேருக்காக போட போய் தான் எனக்கு இந்த அமௌண்ட் வந்துச்சு. 1.5 மாதம் மேலேயே தான் அந்த சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த பொருள் எனக்கு தேவைப்படுது என் தம்பிக்கு. அதனால் நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இந்த உண்டியில் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னடா சீப்பாக இப்படி ஒரு சேவிங்ஸ் சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கையில தான் தெரியும். போடையில் உங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும்போது தான் தெரியும் அதோட ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என் பையன் தூங்கிட்டுருக்கான். கண்டிப்பாக நான் எந்திரிச்சோன்னே இந்த வீடியோவையும் சரி, இந்த அமௌண்ட்டையும் அவன்கிட்ட நான் சொல்லும்போது, இந்த பொருள் வாங்க போகிறேன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப ஹாப்பியாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.